இப்போ புது சிருஷ்டிகள் நம்ம சோதனை வரும், ராங்கா ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம கத்துக்கிறோம். என்ன ராங்கா ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னா, ஏன்னா திராட்சை பழம் பிழியணும், நம்ம தான் பார்க்கறோம். அப்ப நமக்கு உபத்திரம் அவசியம். உபத்திரம் வரும்போது முதல்ல புரிஞ்சுக்கணும், அது அற்பமா எண்ணக்கூடாது. உபத்திரவத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது சரி, நமக்கு தேவன் அனுமதிக்கும் போது ஃபர்ஸ்ட் அற்பமா பார்க்கக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு. ரெண்டாவது, அந்த உபத்திரம் யார் மூலமா வருதோ அல்லது எந்த சூழ்நிலை மூலமா வருதோ அதுக்கு விரோதமா நம்ம பழி வாங்குற மனப்பான்மை என்ன பண்ணக்கூடாது. இது ஸ்டேஜ் 2, இது அப்படியே தான் இருக்கும். ஸ்டேஜ் 3 என்னன்னா, பழி வாங்கவும் முடியாது. காரணம் தாவீது ராஜா உதாரணம், அவர் அப்படியே தேவன் கொண்டு போயிட்டு இருந்தார். 3வது ஸ்டேஜ் கசப்பு என்ன ஆயிரும், கூறிடும். அவர் சொல்றாரு, இது மோசமான உணர்வு, இதை மாற்றவே என்ன பண்ண முடியாது. சரி பிரதர், ட்ரையல் வந்துருச்சு, மோசமா ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப எப்படி நாங்க சரியா ரியாக்ட் பண்றது? நம்ம இந்த ட்ரூத்துக்குள்ள வரும்போதே தேவன் சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ள பாடுபடுவதற்கும் உங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இது தேவன் நம்மளுடைய கேரக்டருக்காக என்ன பண்றாரு, அனுமதிக்கிறார். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும்.